யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ சோதிப்பான், அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு மிக மிக இந்த உலகத்தில் விருப்பத்திற்குரியது எது இருக்கிறதோ அதை இறைவன் கைப்பற்றி விட்டால் அதற்கு பகரமாக இவன் நன்மை எதிர்பார்த்து பொறுத்து கொள்வானேயானால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்பதை நபிகளார் சொன்ன ஒரு தூதர் தனக்கு ஏற்படுகிற துன்பத்தில் பொறுத்து கொண்டால் நமக்கு அதற்கு சொர்க்கத்தை பகரமாக தருவான் என்பதை தனக்கு பொருந்திக் கொள்ள மாட்டார்களா? யோசிச்சு பாருங்க. உலகத்திற்கே இதை அறிவுரை சொன்னவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், மாலி அப்துல் மூமின் இந்தி ஜஸாஉன் இல்லா கபல்து சஃபியஹு மின் அஹ்லி துன்யா. ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நான் வழங்குகிற கூலி எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறானாம், அவனுக்கு விருப்பத்திற்குரிய ஒன்றை இந்த உலகத்தில் இருந்து நான் பறித்து கொண்டால், கைப்பற்றி கொண்டால், சும்மஹ்தஸபஹு, அவன் அந்த நேரத்தில் நன்மையை நாடி பொறுத்து கொள்வானே, ஆனால் இல்லல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் நான் தரல. நமக்கு ஏற்படுகிற இழப்புக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கின்ற பரிசு அது.